பையனுக்கே மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அவனால எதுக்கு இங்கே சேர்க்குறீங்க, இவனுக்குன்னு வேற பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே போய் சேருங்கன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பையன் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. 1847 யுனைடெட் ஸ்டேட்ல எடிசன் பிறக்கிறாரு. இவர் பிறந்த காலகட்டத்தில் லைட் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. இவர் 8 வயசு இருக்கும்போது இவங்க அம்மா வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ண வைக்கலான்னு போகிறாங்க. அங்கே இருந்த டீச்சரோ உங்கள் பையனுக்கு அறிவு வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அவனால இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்ல அவங்க அம்மாவும் வீட்டில் கூட்டிட்டு போயிட்டு எடிசனுக்கு நிறைய கல்வி முறைகள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் 1871 அவங்க அம்மா இறந்து போக அவங்க அம்மா எழுதின ஒரு புக்கு எடிசன் கையில் கிடைக்க, உனக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க. எடிசன்ட்டு அவங்க அம்மா ஒருபோதும் இதை பற்றி சொன்னதே கிடையாது. எடிசன் அப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இந்த உலகத்துக்கு நம்மளும் ஏதாவது ஒரு திறமையை காமிச்சிட்டு போகணும், நம்ம அம்மா கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சி 1879 பல்பை கண்டுபிடிக்கிறாரு. நிறைய பேர் கேட்குறாங்க, இப்படி 1000 தோல்விகளுக்கு அப்புறம் உங்களால் பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு. எடிசனோ சிரிச்சுக்கிட்டு 999 முறை நான் பண்ண தவறாக பார்க்காம இந்த தவறில் இருந்து நான் என்ன கட்டேன் அதுவே எனது வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையோட சுருக்கமே என்னன்னா, 1000 பேர் உங்களுக்கு அறிவே இல்லை, மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய முயற்சி பயிற்சி உங்களை வெற்றியாளராக மாற்றும்.